தலைப்பு: கண்ணாடி சொல்லாத உண்மை. ரிஹானா என்ற ஒரு மாணவி இருந்தாள். அவள் மிகவும் அமைதியானவள். ஓவியம் வரைவதில் அவளுக்கு மிகுந்த திறமை இருந்தது. ஆனால் அவள் மிகவும் ஒல்லியாக இருந்ததால் சில நண்பர்கள் அவளை பார்த்து, காற்று அடிச்சா பறந்துடுவியா என்று கேலி செய்வார்கள். அந்த வார்த்தைகள் அவளை மிகவும் வருத்தப்படுத்தின. இடைவேளையில் கூட அவள் தனியாக உட்கார்ந்து இருப்பாள். ஒரு நாள் பள்ளியில் ஓவியப் போட்டி நடந்தது. அனைவரும் ஆர்வமாக பங்கேற்றனர். ரிஹானாவும் அமைதியாக தனது ஓவியத்தை வரைந்தாள். மற்றவர்கள் நிறைய வண்ணங்கள் போட்டார்கள். ஆனால் ரிஹானா ஒரு சாதாரண கண்ணாடி முன்னால் நிற்கும் குழந்தையை வரைந்தாள். அந்த கண்ணாடியில் குழந்தையின் உருவம் தெரியவில்லை. அதற்கு பதிலாக உதவி செய்கிற கைகள், நண்பர்களுடன் சிரிக்கும் முகம், புத்தகம் படிக்கும் படம், இவையெல்லாம் இருந்தன. ஆசிரியர் அந்த ஓவியத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார். ரிஹானா, இது என்ன அர்த்தம் என்று கேட்டார். அவள் மெதுவாகச் சொன்னாள், மாம், கண்ணாடி நம்ம உடம்ப மட்டும் காட்டும். ஆனா நம்ம நல்ல மனசு, நம்ம திறமை, நம்ம செய்கைகள், அவை கண்ணாடியில் தெரியாது. அதுதான் நம்ம உண்மையான உருவம். அந்த சொற்கள் கேட்டு எல்லா மாணவர்களும் அமைதியாகிவிட்டார்கள். முன்பு அவளை கேலி செய்தவர்களுக்கே வெட்கமாக இருந்தது. அந்தந்த ஓவியம் முதல் பரிசை வென்றது. அன்று முதல் மாணவர்கள் ஒருவரை ஒருவர் வெளிப்புறத்தை வைத்து அல்ல, உள்ளுணர்வை வைத்து மதிக்க கற்றுக்கொண்டார்கள். கதை நெறி: உடல் தோற்றம் ஒருவரின் மதிப்பை தீர்மானிக்காது. மனிதனின் உண்மையான அழகு அவன் மனதில், செயலில், குணத்தில் இருக்கிறது. பிறரை ஏற்றுக்கொள்வதே உண்மையான மனிதனே.